हाय फ्रेंड्स நம்ம பார்க்க போகிற ஹிந்தி திரைப்படம் ஜரா ஹட் கே ஜரா பச் கே. இது ஒரு பாட்டில் வரும். ஏ தில் ய முஷ்கு துஜீனா யஹா ஜரா ஹட் கே ஜரா பச் கே. அந்த பாட்டிலேருந்து வர ஒரு ஸ்லாங் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண் உத்தேக்கர்ன்றவர் பண்ணியிருக்காங்க. இந்த ரைட் பண்ணது பார்த்தீங்கன்னா மைத்ரே பாஜ்பாய், ரமீஸ் தில்லப் கான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த முக்கியமான 2 கேரக்டர் விக்கி கௌஷல், சாரா அலி கான். படம் முழுக்க இவங்க 2 பேர் தான் நடிச்சிருக்காங்க. இந்தூர் என்ற பிளேஸில் இவங்க இருக்க மாதிரி அதோட சூழ்நிலையில் இந்த படம் வர மாதிரி இருக்குது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விக்கி கௌஷல் வந்து கபில் துபே, இவங்க வந்து சாரா அலி கான் வந்து சௌமியா சாவ்லா துபேன்ற 2 கேரக்டர் நடிச்சிருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே துணை நடிகர் எல்லாருமே வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. இனாம் லாக், சுஷ்மிதா முகர்ஜி, ராகேஷ் பேடி, நீரஜ் சூத், ஷாரிப் அஷ்மி, ஆகாஷ் குரானா அவரெல்லாம் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. கனுப்ரியா பண்டிட், அனுபமா பட்டேப்ரியா, இமான்ஷு கோஹில், சிருஷ்டி மிருந்தானி, விவான் ஷா, அதுல் திவாரி அவர் வந்து ஒரு ஜட்ஜாக நடிப்பார், சிதாந்த் மிஸ்ரா அது மாதிரிலாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த கேரக்டரை வந்து இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வச்சு தான் 2 வருஷம் கல்யாணம் ஆன தம்பதி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீடு கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்காது. இவங்க 2 பேருமே ரொம்ப ஒரு அனுனியமாக நடிச்சிருந்தாங்க. விக்கி கௌஷல் வந்து பெரிய கஞ்சனாக இருப்பார், ரொம்ப சிக்கனமாகவும் இருப்பார். இவங்க வந்து ஒரு வீடு வாங்கலான்னு, அப்பார்ட்மெண்ட் வாங்கலான்னு போவாங்க. 30 லட்சம்னு பார்த்தா அது 55 லட்சமாக ஆகிடும். ஸோ வீடு வாங்குறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு முன்னாடி வைக்கிற அந்த போர்டெல்லாம், நேம் போர்டெலாம் அவங்க சூஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க 5,000 ரூபாய்க்கெலாம். ஆனால் அந்த வீடு அமையாது. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் ஸ்கீம் இருக்குது, அதுக்கு சில சட்ட இதெல்லாம் வேணும், கேட்டகரிஸ்லாம் இருக்குது அப்படின்வாங்க, ஆவாஸ் ஜன இதுன்னு. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இது சரியாகாது. அப்போ அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் பியூன் வந்து ஒரு ப்ரைவேட் ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறான். அவன் சொல்லுவான் இது மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கேட்டகரியில் வந்து உங்கள் அப்பாவுக்கு வீடு இருந்தால், உங்களுக்கு வீடு இருந்தால் அது செல்லாது, அதனால் நீ வந்து டைவர்ஸ் வாங்கிக்கோ, அப்போ வந்து செல்லணும். அப்போ டைவர்ஸ் ஆகணுன்னே இவங்க சில தில்முல்வெல்லாம் பண்ணி அதே மாதிரி வீடு கிடச்சிரும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து வீடு கிடச்சோன்னே அது வந்து சரியான தீர்வு இல்லை, மனிதர்களுக்கு வீடு மட்டும் முக்கியம் இல்லைன்ற மாதிரி அது அமையும். நிறைய காமெடி சீன்ஸ்லாம் இருக்குது இந்த படத்தில். அந்த வீடு வந்து அவங்க மாமாவும் அத்தையும் வந்து அவங்க வீட்டில் தங்கியிருப்பாங்க. வீடெலாம் விட்டுட்டு வந்து அது வேறு அவங்க பிரச்சனை இருக்கும். அப்போ அவங்க அத்தைக்கு வந்து இந்த ஹீரோவோட அத்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா லிவர் ப்ராப்ளம் வந்து ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. அப்போ தான் அவர் சொல்லுவார், வீடுன்றது ஒரு செங்கல் மணலான வீடு தான், ஆனால் மனிதர்கள்லாம் அதோட முக்கியம் போது நான் எப்படி பண்ணுவேன்னு அப்போ வந்து உணர்த்துவாங்க. அப்போ இந்த சாரா அலி கான் வந்து உண்மையிலே டைவர்ஸ் பண்ண மாதிரி நடிச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த வீடு கிடச்சிட்ருக்கோம். ஆனால் அந்த வீடை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தான் படத்தோட கிளைமேக்ஸு. ரொம்ப டச்சிங்காக இருந்தது. இன்னும் ரொம்ப டச்சிங்காக இருந்தாலும் கடைசியில் அந்த வீடு என்ன பண்ணுறாங்க 2 பேரும் அப்படின்றது இருக்கும். இருந்தாலும் இது ஆர்எஸ் சம்மந்தப்பட்ட வீடு இருக்கும்போது அப்படின்னு பார்த்தா அப்படியே இருக்காது, படமாக நல்லா போகும். இவங்களோட 2 பேர் கெமிஸ்ட்ரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. சாரா அலி கானும் நல்லா நடிச்சிட்டாங்க. விக்கி கௌஷல் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிட்டாரு. இவரோட படத்தோட ஆக்டிங் பார்க்கணுன்னா யூரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அதெல்லாம் எல்லாமே தெரியும் நமக்கு. இருந்தாலும் வந்து நம்ம டொங்கியில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் இவரோட பாட்டு வரும். அந்த இங்கிலீஷ் ஸ்கூல்லலாம் இது பண்ணுற மாதிரி, சூசைட் பண்ணிக்கிற மாதிரி, அதில் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார். இவர் பார்க்கறதுக்கு பிரபுதேவா தம்பி மாதிரி இருக்கார். ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார். ரொம்ப அந்த ஸ்லாங்லாம் வந்து அதே மாதிரி பேசினார். நம்ம தமிழ் டப்பிங்லேயே ஓடிடியில் கிடைக்குது. இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு நல்ல படம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லீவ் நாளில், இந்த சம்மர் ஒகேஷனுக்கு இது ஒரு உகந்த படம். 2 பேரோட பாட்டுலாம் சுமாராக இருந்தது. மியூசிக்லாம் வந்து சொல்கிற மாதிரி இல்லை, சுமாராக இருந்தது. இந்த படம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. இது ஒரு நல்ல படமாக எனக்கு தோணுச்சு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.